Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பயணிகள் அமருவதற்கு ஏதுவாகவும் பாதுகாப்பு பரிசோதனைகளுக்கு ஏற்றாறு போலவும் கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக தொழில்துறையைச் சேர்ந்த ரமேஷ் பாபுவுடன் செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சர்வதேச விமான நிலையத்திற்குள் வரும் பயணிகளுக்கு போதிய இடவசதி இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சமீபத்தில் பயணிகள் அதிகப்படியாக கூட்டம் இருந்த காரணத்தால் உட்காருவதற்கு கூட இடமில்லாத ஒரு சூழல் அங்கு நிலவிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இது குறித்து பேசுவதற்கு கோவை தொழில்துறையைச் சேர்ந்த ரமேஷ் பாபு நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். சொல்லுங்க, இப்போ இண்டஸ்ட்ரி ஒரு ஏரியாவா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்கள் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய தொழில்துறை இருக்கிறாங்க. அருகில கேரள மாநிலத்திலிருந்தும் வந்து இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துறாங்க. இங்க எது மாதிரியான இப்போ ஒரு காட்சியை பார்க்க முடியுது? கூட்ட நெரிசலோட இருக்கக்கூடிய உட்காரக்க கூட இடம் இல்லாமல் இருந்தாங்க. எது மாதிரியான சிரமங்கள் இந்த இப்போ நிலவுது? நீங்க எது மாதிரியான கோரிக்கைகள் இருக்கு உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் எல்லாத்துலேயும் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி, லைக் இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி ஆகட்டும், ஐடி ஆக்டிவிட்டி ஆகட்டும், டூரிசம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இன்னைக்கு வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது 33 லட்சம் பேர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷனை கடந்த ஒரு 10-15 வருஷமாக நாங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு இப்போ லேண்ட் அக்விசிஷனில் தமிழ்நாடு கவர்மெண்ட் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இனி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இனி வந்து அடுத்த எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து வந்து நம்ம வந்து உபயோகிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5-6 வருஷம் ஆயிருங்க இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் முடிச்சு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டிராஃபிக் வந்து இன்னும் ஜாஸ்தி தான் ஆகப்போகுது. ஸோ எங்களோட கணிப்பு வந்துங்க இந்த 33 லட்சங்கிறது ஒரு 40 லட்சம் வரைக்கும் போகலாம் இந்த ஒரு 6 வருஷத்துல. என்னென்ன வசதிகள் உங்களுக்கு உள்ள தேவைப்படுது? இப்போ ஒரே டைம்ல வந்து இப்போ ஒரு 4 விமானங்கள் வருதுன்னா ஒரு 600 பேருக்கு மேல வருவாங்க. ஸோ எது மாதிரியான வசதிகள் உங்களுக்கு அங்கே கூடுதலாக தேவைப்படுது? சார் அதுல வசதிகள் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இப்போ இந்த ஏர்லைன் காரங்க வந்து இந்த லைக் இந்த போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ற கவுண்டர்ஸ்ல இருந்து லக்கேஜ் ஹேண்ட்லிங்க, அதுக்கடுத்து எடுத்தீங்கன்னா செக்யூரிட்டி செக் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ நான் வந்து இந்த க்ரௌட் ஜாஸ்தியானதுனால இப்போ 2 கவுண்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு இப்போ வந்து ஈஸ் பண்ணியிருக்கு, ஃப்ளோ வந்து ஈஸ் பண்ணியிருக்குதுங்க. ஸோ செக்யூரிட்டி கவுண்டர்ஸ் இன்னும் ஆட் பண்ணும். அப்புறம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு வந்து உட்கார்றக்கு இடம் இல்லைங்க. அந்த அட் அ டைம்ல ஒரு 4 ஃபிளைட் 5 ஃபிளைட் வருதுன்னா டிபார்ச்சர் டெர்மினல்ல பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்க. ஸோ இந்த உட்கார்றதுக்கு வந்து வசதிகள் வேணும். அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு விமான நிலையத்தை அந்த கட்டமைப்பு வசதிகளை எடுத்து சென்றால் மட்டுமே வரக்கூடிய ஆண்டுகளில் விமான பயிர்களை அங்கு அதை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.